ஐயனாகிய பாலமுருகனுடைய பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு வேண்டுதலை தெருக்கூத்தாக இன்று ஓரிரவு புனிதமான தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். யாரு? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயிரின் மேலான இன்னும் ஐயாவாகிய ராமசாமி ஐயா அவர்களும், என்ன கோவிந்தராஜ் ஐயா அவர்களும், இன்னும் விஷ்ணு அவர்களும், இன்னும் ராஜேஸ்வரி அவர்களும், இன்னும் ஸ்ரீதர் அவர்களும் இந்த பாலமகனுக்காக வேண்டி இன்று ஓரிரவு புனிதமான தெருக்கூத்து நாடகத்தை பல்லாயிரக்கணக்கில் செலவுகள் செய்து ஏழை வேண்டுதலை 8 வருஷமா, பஞ்ச வேண்டுதலை 10 வருஷம். ஆமா, அப்படி எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பாலமுருகனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி விடுவோம் அப்படி என்று இன்று மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அதாவது ஐயப்பன் பிறப்பு பத்மாசூரன் வதை என்கின்ற புனிதமான தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல்கண் வணக்கம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆட்டம் இருக்குது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு நம் வெளியே வந்தவுடனே நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவர்களும், நம்முடைய தாய்மார்கள், அக்கா, தங்கை என்று சொல்லக்கூடிய அருமை நல்ல உள்ளங்கள் அனைவர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார். நம்ம மாமாமார்கள் அனைவர்களும் மாமா மாறு குடிக்கலான்னு கொடுத்துருக்கிறாங்க. நீ காசு கொடுத்தியா இல்லையா? இல்ல, நான் கல்லடி கல்லுக்கே வேற பக்கம் கொட்டிக்காது நினைப்புல கல்லு கீழே போட்டு அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நம்மிடத்தில் ஒரு 10 ரூபாய் கொடுக்க 10 ரூபாய் மலை போல் வளர்ந்து செய்யும் தொழிலும் படிக்கின்ற கல்வி வாழையடி வாழையாக பாலமுருகன் அருளால உயிற்று வாழ்வு குறையில்லாத செல்வங்கள் பெற்று என்றென்றும் தீர்க்காயுசோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயாவாகிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் மதிப்பிற்குரிய செல்வம் யூடியூப் சேனல் கிராமிய தெருக்கூத்து நாடக கலையை உலகம் எங்கும் பரப்பக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் நம்மளை தேடி வந்து இன்று இந்த கோணையம்பலத்தார் வட்டத்திலே இன்று வந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த கிராம சேவையை நமக்காக செய்கிறார். விடிய 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 ஸ்டாண்ட் வச்சு, அதாவது வீடியோ கேமரா வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இவர் மட்டும் தன்னோட உழைப்பால கையிலே வைத்துக் கொண்டு நாடகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். வச்சுக்கிறீங்களா? செல்வம் கிராமிய தெருக்கூத்து அப்படி என்று போட்டா நம்ம நாடகம் சொல்ல பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நாடகம் வேணாலும் அதை பாத்துக்கலாம். அவருக்கு வேலையே அதுதான். வேதா டிவி நான் கேட்டேன், வேதா டிவி நாமனி கேட்டேன். அப்புறம் அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. என்னத்த பாப்பா நீ இவ்வளவு கலரா வந்திருக்குது யாரு ஊர் சொல்லணும் இல்ல அம்மாடி கோலை கோயாலை போல சரியான பேரல் மாதிரி வந்திருக்கிறீங்க. மோகினி என்ன கோடி பத்தி பேசுறீங்க? யார் நீங்க?
மோகினி மோகினி யாரை மோகினி? ஆலமரத்துல ஆலமரத்துல இருக்குமே அந்த ஆளை பிடிக்கிற மோகினியா இல்ல இவங்கள பிடிக்கிற மோகினியா? ஜெகன் மோகினியா இல்ல இவங்கள பிடிக்கிற மோகினியா? நீ எந்த மோகினி? நான் யாரு யார் என்று தெரிந்தால் இப்படி நீ பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். அப்பேற்பட்டவர் யாரு? தெரிந்ததும் தெரியாததும் புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் நன்றாக உத்துப்பார் மகளே. என்ன மதுரா இருக்குது உத்து பாக்குறதுக்கு? அந்த ஒண்ணுமே இல்லை. யார் அப்படி அறிந்தும் அறியாததும் தெரிந்தும் தெரியாததும் புரிந்தும் புரியாததும் பிறந்தும் பிறவாததும் நன்றாக உத்து பாக்குறதுக்கு யார்? நான் யார்? மயமோகினி வந்தாய். நான் யார் என்று உனக்கு புரியுதா? என்ன தெரியல. யாரு நீ? தெரியவில்லையா? இப்படி சொல்ற? இப்படி மூடிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? முகத்தை நான் யார் தெரியுமா? யாரு? அட வைகுண்டம்மா தன்னையாரோ வைகுண்டத்தை பப்பி
ஸ்ரீமந்தநாராயணன் கண்ணன். யாரு மாயவர் கண்ணனா? ஆமா, என்ன கண்ணங்கிறீங்க, பொம்பளை மாதிரி வந்துருக்கீங்க. ஏன் இந்த அவதாரம்? கண்ணன் இப்படி வரலாமா? கண்ணனாக இருக்கக்கூடிய நான் மோகினி அவதாரம் என்று ஏன் எடுக்க வேண்டும்? ஏன் மோகினியாக பொண்ணாக வர காரணம் என்ன? இதற்கு முன்பு எப்பாவது எடுத்திருக்கீங்களா? என்னிடத்தில் ஏடா கூட பேசிக் கொண்டே இருக்கிறாய். அதனால உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். என்ன சாபம் சாமி தருவ? என்ன என்ன சாபம் தருவ? கண்ணன் என்று தெரியாமல் நீ கெட்ட வார்த்தையாக திட்டியதனால் நீ ஊமையாக போ. குடி சாபம். சாமி, ஏய் பிஞ்சு பூகா. சாமி, ஏய் பிஞ்சு பூகா. சாமி, ஓம்பக்கா. என்னது இன்னும் நல்லா இருந்தா? சாமி, பிஞ்சு பூகா. தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ சொல்லிட்டு இருக்கிற. சாமி, ஓம்பக்கா, பிஞ்ச பிஞ்சா, பொக்க பொக்கா, ஒந்தொன்று கேக்க போக ஓம்பக்கா. நல்லாதான் பேசிட்டு கேட்க போகாங்கிற பிஞ்ச போகாங்கிற என்ன பண்ணிட்டாங்க? சாமி, ஓம்பக்கா. சாமி ஊமையா பண்ணிவிடுச்சா? அப்படி சொல்லு, வேற சிக்னல் எல்லாம் நிறைய காட்டுறியா? பிஞ்ச பிஞ்சா, பொக்க பொக்கா, ஒந்தொன்று கேக்க போக ஓம்பக்கா. பிஞ்சு போகாங்கிறது சாமி, ஓம்பக்கா. சரி கேட்கணும். சாமி வாட்டு நல்லா பேசிக்கிட்டு தான் புயலாட்டம். நானே தான் ஏதோ தகவல் கேட்டிருப்பேன். ஆமா, நான் சாமி ஓமையா பண்ணி பிடிச்சா? சரி நல்லா பேசுற மாதிரி பண்றேன். இந்த ஒரு வாரமா அப்படியே தான் இருக்குது. அடிமண்டி விடாது சாமி. ஏதோ ஊமையா பண்ணி விட்டீங்களா? பிஞ்ச பிஞ்சங்கிறான், ஒன்னங்கிறான், என்ன பிஞ்ச போகாங்கிறான். அது தமிழ்ல கேட்கலாம். இவன் பிஞ்சு போகான்னு என்ன செட்லயே பிஞ்சு போக ஆக்கி விட்டான். வாய் பேசுற மாதிரி குடிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குற்றமா. அந்த பதில மட்டும் எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. அது வாய் பேசுற மாதிரி குடிச்சாமி. பிஞ்ச பிஞ்ச பொக்க பொக்க ஒந்தொன்று கேக்க போக ஓம்பக்கா. நானுமா ஆமி, ஓம்பக்கா. எல்லாத்தையும் பிஞ்ச பூகா. ஆமி, ஓம்பக்கா. சரி, இதை விளக்கத்தை பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நன்றாக பேசுவாய். நண்டு எப்ப பேசும்? நண்டாக எப்படி ஆயா பேசும்? ஏய், நன்றாக பேசுவாய். கொஞ்ச நேரத்துல நாக்கு பிடிக்க முடியாது. கேட்டுதா சந்தேகத்தை? பிஞ்ச போகலாம் என்ன? பிஞ்ச பிஞ்ச வந்தாங்கிறதெல்லாம் என்ன? அதாவது நான் சின்ன பையனா இருக்கிறப்ப ஓமையனா இருந்த வாய் பேச தெரியாது. 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா கடைக்கு போனேன். அங்க ஒரு வயசு பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. அந்த பொண்ணு கிட்ட 5 ரூபாய காட்டி, ஏ பாபா, ஏ பிஞ்ச பிஞ்சா, ஏ பொக்க பொக்கா, ஏ வந்து கேக்க போகன்னு உடனே அது சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சு, ஐயோ அண்ணா வாங்க, தம்பிகளா வாங்க, இவன் பாரு 5 ரூபாய் கொடுத்து ஊமை என்ன கூப்பிடுறான் படுக்கிறதுக்குன்னு. அவங்க எல்லாம் வந்து தூக்கி போட்டு வதக்குன்னு. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, ஏயா ஊமை நினைக்கிறீங்க, என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்க, இவங்க இதை சொல்லி இருக்கிறாங்க. ஏன்டா ஊமையா அப்படி செஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க. கடுமை செய்யறது பொட்டை கிணத்தான். நான் என்ன செஞ்சேன்? பிஞ்ச பிஞ்சா பொக்க பொக்கா வந்து கேட்க போக்கல சண்டாள பாவிகளா. இதுக்கு ஏன் அடிக்கிறேன்? அவன் 501 சோப்பு கேட்கறான். நான் ஊமைய 501 சோப்பு வாங்கணும். ஜாடு இல்லாத கேட்பேன். பிஞ்ச பிஞ்சனா எத்தனை? 5. பொக்க பொக்கனா ஒன்னு. சோப்பு வாங்கி துணிக்கு எப்படி போடுவாங்க? இப்படிதானே போடுவாங்க. அதான் பிஞ்சா பொக்கா வந்து பிஞ்ச பூகா தெரியாதா? எனக்கே தெரியாது. அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை அம்மா. நீங்க கண்ணன் என்ற அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? இதற்கு முன்பதாக நீங்க எத்தனை முறை மோகினி அவதாரம் தாங்கிறீங்க? எத்தனை தடவை எங்க எடுத்தீங்க?
இந்த மாயவர் கண்ணன் இதற்கு முன்பதாக எங்க அவதாரம் எடுத்துக்கு இந்த மோகினி அவதாரம்? 33 தேவர்கள் அமிர்தம் என்று சொல்லி பார்க்கடலை பாண்டவாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வைத்து அமிர்தம் கடைந்தார். சரி. வாசி என்று பாம்பை பிடித்து தேவர் ஒருபுறமும் அசூராதிகள் ஒருபுறமும் நின்று அமிர்தம் கடைந்தார். சரி. எதுக்கு இந்த அமிர்தம் கடையணும்? ஏன்? என்ன காரணம்? சொல்லுங்க. நரை திரை மூட்பு பிணி இது தேவருக்கு அணுகக்கூடாது. நரை என்றால் என்ன? முடி நரைக்க கூடாது. திரை என்றால் என்ன? மேலெல்லாம் சுருக்க கூடாது. மூட்பு பிணி என்றால் நோய் நொடி அணுகக்கூடாது. இப்படி மூன்றும் இந்த தேவரை அணுகக்கூடாது. எப்போது பார்த்தாலுமே தேவர் இளமையோடு இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய? அப்படின்னா அமிர்தம் கடைந்தார். அப்படி அமிர்தம் கடைகின்ற போது அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்க மந்திரகிரி மலை சாய்ந்து கொண்டிருந்தது. ஏதாவது உள்ள இருக்கிற பீராவை அவித்திருப்பாங்க. ஏன்? எதனால சாஞ்சுது? உள்ள முதல்ல விநாயக பெருமானை கும்பிடணும். விநாயகருக்கு பூஜை செய்யாதனால அப்படியே அந்த மந்திரகிரி மலையை சாச்சாரு. நான் என்ன செய்தி? ஆமையாக அவதாரம் கொண்டு அந்த மந்திரகிரி மலையை நான் முதுகினால் தாங்கினேன். தாயக்கூடிய மலையை அப்படியே முதுகுல தாங்கி அப்படியே தூக்கி அப்படி நிறுத்துறேன். ஆமையாக அவதரித்து அப்ப தேவர் அமிர்தம் கிடைச்சி தேவரெல்லாம் அமிர்தம் பகிர்ந்துமே அப்படின்னு அசூராதிகள் ஒரு பக்கமும் தேவாதிகளை ஒரு புறமும் அமர வைத்து நான் கண்ணனாகி நான் மோகினி அவதாரம் எடுத்தேன். எதற்கு? பெண்களை கண்டால் அசூராதிகள் மயங்கி விடுவார்கள். அதனால இந்த பெண் மோகத்தினால் மயங்கிய அசூராதிகளுக்கு கல் சாராயம் என்று சொல்லக்கூடிய போதை பொருளை கொடுத்துவிட்டு இந்த தேவருக்கு அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்ற அழகிய மோகினி அவதாரம் எடுத்தேன். முதலாக அங்கதான் ஒரு மோகினி அவதாரம் எடுத்தீங்க. அப்போ அதுல ஒரு அரக்கன் என்ன செய்தான்? பானு என்ற அரக்கன் இந்த மோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய கண்ணன் நம்மளை சூழ்ச்சி செஞ்சிருவான். அமிர்தத்தை நமக்கு கொடுக்காது போயிருவான் அப்படின்னு ஒரு அசூரன் தேவனாகவே உருவத்தை மாறி தேவரை போலவே சந்திரன் சூரியன் இடையில போய் உட்கார்ந்துட்டான். பார்த்தா இவனும் தேவர் மாதிரி அந்த அமிர்தத்தை சாப்பிடுவதற்கு நான் என்ன செய்தி? ஒவ்வொருத்தருக்காக தேவருக்கு மத்தென்று கரண்டியால் அள்ளி கொடுத்து கொண்டு வரும்போது இந்த தேவன் அந்த அசூராதியா இருக்கக்கூடிய பானு என்ற அரக்கன் அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டான். பார்த்த நாணத்தினால் இவன் தேவன் அல்ல, இவன் அரக்கன் அப்படி என்று கையில இருக்கக்கூடிய மத்தென்ற கரண்டியால் ஓங்கி ஒரு தலை வேறாக முண்டம் வேறமாக அப்படியே கீழே விழுந்து அரகரா சிவசிவா நாராயணா அப்படி என்று தவம் இருந்துச்சு. அந்த அரக்கனும் தேவன் அமிர்தத்தை சாப்பிட்டானே, இவனுக்கு சாக கூடாது. ஆனா இருந்தாலும் இவனை கிரகங்கள் 9, இந்த 9 கிரகத்திலே மனித தலை பாம்பு உடல், பாம்பு உடல் மனித தலை இப்படி படித்து ராகு கேது என்ற கிரகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நவகிரகத்தில் அவனை ஒப்படைத்தி இந்த 9 நவகிரகங்களும் ராகு கேதுங்கிறங்க அவதானா? ஆமா. சரி சரி சரி. அமிர்தத்தை தேவருக்கு பகிர்ந்து கொடுத்து நான் மோகினி அவதாரம் முதலிலே எடுத்த அவதாரம். இன்று யாருக்காக? எதற்காக? யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை ராஜகோவியம் கலைந்த மாளிகை சாதலே சாதலே மரணம் என்னும் தூத்து வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. கவுண்டரே வா வா, கவுண்டரே
பாட்டுல கவுண்டரே வா வாடேங்கடா. காதலே வா வா அப்படி. காதலே போ போ. ஆமா, இன்னைக்கு எதுக்காக இந்த உருமாறிட்டு வந்து? என் மைத்துனனாக சிவபெருமான் பெரிய இம்சையில் மாட்டிக்கொண்டு விட்டார். பரமசிவமா? ஆமா, ஆஹா. சிவபெருமான். என்னுடைய மைத்துனன் காலையில எழுந்தவுடனே படியளக்க போவதற்கு முன்பதாக சிவசக்தி என்று சொல்லக்கூடிய கஞ்சாவை போட்டுக்கொண்டு மயக்கத்தோடு இருப்பார். அவன் என்ன செய்யறோம் அதை போட்டுட்டாவே என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாது. அப்படியே அவன் படுத்து உருள வேண்டியதும் பெறல வேண்டியது. இந்த பம்பகாபுரி ஆண்டு வரக்கூடிய பத்மாசூரன் வரங்களை கேட்டான். சுவாமி, யார் தலைமையில கை வைத்தாலும் உடனே பத்தி எறிய வேண்டும், அப்படி வரம் கொடுங்கள் என்று சிவனை கேட்க என் மைத்துனன் சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாரு. ஆமா, இந்த பத்மாசூரை என்ன செய்தான்? தேவர்கள் சூழ்ச்சி படைத்தவர்கள் வரம் கொடுத்த வரம் பலிக்குதோ பலிக்கவில்லையோ இங்கேயே பரிசோதிக்க வேண்டும் அப்படி என்று சிவபெருமான் தலைமையில கை வைக்க சென்றார். அப்ப என் மைத்துனனாகிய சிவபெருமான் மலையாக மாறினார், புல்லாக மாறினார், பெரிய பாறாங்கல்லாக மாறினார், மரமாக மாறினார். எதுக்கும் விடல. எங்க ஓடனாலும் இவன் துரத்துறான், அவன் ஓடுறான். அவன் ஓட இவன் துரத்த இப்படியே நடக்க பயம், உயிர் பயம் ஆயிடுச்சு. வரம் கொடுத்தது அப்படி. இந்த பத்மாசுரன் சிவபெருமான் தலைமையில கை வைத்தார், இந்த சிவன் இறந்து விடுவோமே அப்படி என்று ஓடினார் ஓடினார் ஓடிக்கொண்டே இருந்தார். ஐவேலங்காடு, ஐவேலங்காட்டிலே ஒரு வேளாங்காயாக உருவத்தி மாறி அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். இப்ப தொங்குது. ஆமா, இதுக்கு முன்ன இப்ப தொங்குறதுக்கு ஆரம்பிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பத்மாசுரை சிவனே, நீ வேளாங்காயாக இருந்தாலும் கீழே உணுத்தானாகணும். அடுத்தது எப்ப இருந்தாலும் கீழே வரத்தான் செய்யும். நான் வெள்ளாடாக இப்ப உருவத்தி மாறி நான் உன்னை சாப்பிடாத விட போறதில்ல அப்படின்னு மரத்துக்கடியிலேயே படுத்துட்டு இருக்கிறான் பத்மாசுரன். இவனை எப்படி அழிப்பது? ஏயா, இந்த சிவனுக்கு வேற வேலையே இல்ல. போதையில செஞ்சு லவுக்கு மாட்டிக்கிட்டாலே ஏற்கனவே இப்படித்தான் வரம் கொடுத்தார் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு. அந்த ராவணேஸ்வரனை அன்னைக்கு வரம் கொடுத்தது அன்னைக்கு நான் தான் காப்பாத்தினேன். அன்னைக்கு நீங்க தானா? எப்படி வருவாங்களா ராவணேஸ்வரன்? சிவகிட்ட போனா தவ இருக்கிறான், மேலு கையை கால அறுத்து போட்டு அக்கடியில தவ இருந்தான். ஈஸ்வரைய மச்சன் வந்தாரு. தென்னிலை ஆண்டு கொடுக்கக்கூடிய ராவணேஸ்வரா, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னார். இந்த ராவணன் என்னன்னு கேக்குறான், சுவாமி, இந்த உலகத்தையே நான் தான் ஆட்சி புரியணும், எனக்கு 3 கோடி ஆயுள் கொடு. 3 கோடி ஆயுளடோ அப்பா அப்படின்னு கேக்குறான். ஏப்பா, யோசிச்சு பாக்கணும்ல, ஒரு தென்னிலங்கை ஆண்ட வரக்கூடிய அரசை 3 கோடி வருஷம் இந்த உலகத்தை இருந்தாலும் இந்த உலகத்தை விடுவானா? சர்வசாதாரண விடுவானா? விட மாட்டான். என் மைத்துனன் சிவபெருமான் 3 கோடி ஆயுள் தானே, இதோ உனக்கு தருகிறேன் அப்படி என்று ராமணேஸ்வரனுக்கு வரம் கொடுத்தாரு. இடிச்சுவாத்தனமா அவரு கொடுத்துட்டாரு. இந்த ராமன் எப்படா மடிக்கிறது? 3 கோடி ஆயுள் வரைக்கும் முடியாத யோசித்து இந்த கண்ணனாகிய நான் அன்னைக்கு எப்படியாதான் ஒரு பிராமணராக உருவத்தை மாறி வந்து என்ன செஞ்சேன்? ஒரு பூஞ்செடி, அந்த பூஞ்செடிய புடுங்கி தலை கீழாகவும் வேறு மேலே வச்சு மூடிட்டேன். சரி, 1000 ஓட்டையுள்ள பானையில போய் தண்ணி கொண்டு வருது, அந்த செடிக்கு ஊத்துறது. அந்த ராவணன் வர வழியில 1000 ஓட்ட பானையில தண்ணி மொண்டா அது வருமா? போய் மொல்றது அவன் முன்னாடி அப்படியே கொண்டாந்து ஊத்துறது. ஊத்த தண்ணி இருந்தா தானே ஊத்தும். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ராவணன், ஏயா அறிவு கெட்ட மனுஷா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? ஓட்ட பானையில தண்ணி மொண்டா தண்ணி நிக்குமா? வேற மேல தூக்கி இருக்கிற, தலைய அடியில வச்சிருக்கிற இந்த செடி பொழைக்குமா? உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா அப்படின்னு என்ன கேட்டான் ராவணன். அப்ப நான் கேட்டேன், அட என்ன உடையா, உனக்கு மட்டும் என்ன அறிவு இருக்குதா? நீ வர வாங்கிட்டு வந்து அந்த வருஷமா தான் இருக்கும் அப்படின்னு. நான் நல்லதான வர வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாரு. அப்ப ராவணேஸ்வரன் கேக்குறான், நான் வர வாங்கினதுல என்ன தவறு, என்ன குறை இருக்கு சொல்லு பாக்குறேன் அப்படின்னா 3 கோடி ஆயுள் வாங்கிய நீ
என்ன 1/2 கோடி மட்டும் ஆயில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே நீதான் கடவுள். 3 கோடி வாங்கினவன் இந்த 1/2 கோடியை ஒத்துட்டியே அப்படின்ட்டு அப்படின்னு இந்த பிராமணனாக இருந்த கண்ணன் நான் சொன்னேன். அப்ப பார்த்தா ராவணை. இப்ப மட்டும் என்ன, இப்ப போற வெள்ளிங்கிரிக்கு மறுபடியும் அந்த 1/2 கோடி ஆயில் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு மறுபடியும் நிக்காத போனான் ராவணை. சிவபெருமானை கூப்பிட்டான். சுவாமி எனக்கு வரம் கொடுங்கண்ணா. இப்பதான்பா 3 கோடி ஆயில் கொடுத்தேன், மறுபடியும் என்ன வேறனா அந்த 3 கோடி ஆயில கொடுத்தது விட்டு அது அப்புறம் இப்ப எனக்கு 1/2 கோடி ஆயில் கொடு. அவன் ஆயிலே வந்துச்சு பாரு. முன்ன 3 கோடி விட்டு இப்ப தேவைப்பட்டது எனக்கு 1/2 கோடி மட்டும் கொடு அப்படின்னா. அப்ப பார்த்தாரு சிவன். ஓ இது காரணம் மைத்தனன் கிருஷ்ணனா. 3 கோடி ஆயில் வேண்டாம், 1/2 கோடி ஆயில் மட்டும் கொடு அப்படின்னு கேக்குறானே. நான் உனக்கு 1/2 கோடி ஆயில் தர்றேன் அப்படின்னு 3 கோடியை தள்ளி விட்டு 1/2 கோடி ஆயில வாங்க வைத்தேன் இந்த கண்ணன். எப்ப 3 கோடி வாங்கணும்னு அழிக்க முடியாது அப்படின்ட்டு 1/2 கோடி வாங்கி சீக்கிரம் அழிக்கலான்ட்டு அப்படி மாத்தி விட்டீங்க. 1/2 கோடி ஆயில் வச்சு உலகத்தையே ஆட்சி படித்தான் ராவணீஸ்வரன். ராவண ஈஸ்வரன் என்று பட்டம் பெற்ற அந்த ராவணனை அழிப்பதற்கு இந்த கண்ணனாகிய நான் அன்று பிராமணராக அவதாரம் எடுத்து இன்று இந்த பத்மாசுரனை அழிப்பதற்கு நான் மோகினியாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். இப்ப எங்க போகணும்? ஐவேலாங்காடு. ஐவேலாங்காட்டின் முன்பதாக பத்மாசுரன் வெள்ளாடா இருக்கிறான். அப்படியே போய் முன்ன நின்னு வச்சுக்க, சிவனை மறந்து விடுவான். அந்த கொட்டையை விட்டுட்டு உன்ன நக்கறதுக்கு ஆரம்பிச்சு. அதனால நான் போய் இங்க வா, நாங்க 2 பேரும் லவ் பண்ணுவோம். நீ அங்க வந்து குடிச்சு விடுவியாம். குடிச்சு விடுற வேலையெல்லாம் பொட்டிக்கார காசே நிறைய. நான் அந்த வேலைக்கெல்லாம் நான் போறேன். பொட்டிக்காரரு ஒரு ஏக்கரை காடை வாங்கி இருக்கிறாரு. அந்த எனக்கு அந்த பொழப்பு வேணாமாயா. குடிச்சு விடுறது ஒரு பொழப்பா எனக்கு தேவையில்லை அந்த காசு. நீ காசு இடத்த காமிச்சு எனக்கு என்ன மசூர் போட்டு நான் பிடிச்சிடணும். பொட்டிக்காரா நீயே பிடிச்சி. இப்பொழுது ஐவேலாங்காட்டிற்கு மோகினியாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். பத்மாசுரனை அழிப்பதற்கு செல்ல வேண்டுமல்ல? புறப்பட்டு வா.